ஊருக்கு வந்து பலாப்பழம் சாப்பிடாம போனால் எப்படி? பலாப்பழத்துக்கு போன எங்களுக்கு பலாக்காய் தாங்க கிடச்சிச்சு. பலாக்காய்க்கு எங்கள் ஊரில் என்ன பேர் அப்படிங்கிறது பாப்பா சொல்லுவாங்க, கேளுங்க. இது என்னது? சக்கை. சக்கை சாப்பிட்ருக்கியா? ராத்திரி சாப்பிடுவியா? கழிஞ்சு சாப்பிடுவியா? சரி சரி. இந்த ஒரு பலாக்காய் தாங்க கிடச்சிச்சு. சரி வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. பலாக்காய் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பலாக்காயில் இருந்த சொலை எல்லாமே தனியாக எடுத்துட்டேங்க. இதை எல்லாமே இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பலாசொலை நல்லா வெந்து போய் ரெடியாக இருக்கும். கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக குட்டி குட்டி காந்தாரி மிளகாவும் உப்பும் லைட்டாக கல்லில் வச்சு இடித்து எடுத்துட்டு இந்த வேக வச்சுருந்த பலாசொலையும் லைட்டாக அந்த காரமாக இருக்கிற மிளகாவும் டிப் பண்ணி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். பலாக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.